பிரைஸ் தி லார்ட். சப்ஸ்கிரைபர்ஸ் யாவருக்கும் வணக்கம். நண்பர்களே, எஃப்எம்பிபி கருங்கல் சோன் சார்பாக கடமாங்குழி ஜெகன் அவர்களின் வீட்டில் நடைபெற்று வரும் வீட்டுக்கூட்டம் ஆண்டு விழாவில் ஹிமாச்சல் பிரதேஷ் விசுவாசிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிபோ. ஒரு ஆண்டு காலமாக எஃப்எம்பிபியினுடைய ஜெப வட்டத்தினுடைய பணிகளை நிறைவேற்றுகின்ற அந்த சந்தோஷத்தை மிஷனரிகளினுடைய தரிசன அனுபவங்களோடு கூட இந்த இடத்துல நிறைவேற்றுகிறதற்காக ஆயத்தப்படுகிற இந்த இனிமையான வேளையில் கர்த்தருடைய உன்னதமான எஃப்எம்பிபி ரீஜனல் செக்ரட்டரி ரெவரண்ட் ஆல்வின், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் ஆண்டவர், அவர்தான் சர்வ வல்லவர் என்பதை மிக தெளிவாக அற்புதம் அடையாளங்களின் வாயிலாக காட்டுகின்ற ஒரு மிஷனரி இயக்கமாகும். அன்பானவர்களே, நமக்கு சுவிசேஷம் இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலராகிய தோமாவின் மூலமாய் வந்தாலும் கூட இங்கிருந்து 3400க்கு அதிகமான கிலோமீட்டர் தூரத்திலே இன்றைக்கு நாம் சமுத்திரத்தின் பக்கத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். சமுத்திரத்திலிருந்து 3200 அடி உயரத்திலே வாழுகின்ற அருமையான விசுவாச குடும்பங்கள் நம் மத்தியிலே வந்திருக்கின்றார்கள். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக சொல்கின்றேன், நம்முடைய பகுதியில் இருக்கின்ற எந்த மரங்களும் இமாச்சல பிரதேசத்தில் வளருவதில்லை. ஹிமாச்சல பிரதேசத்துக்கு வருவீர்கள் என்றால் அங்கு பார்க்க முடியாது. அங்குள்ள மரங்கள் எல்லாம் வித்தியாசமானவைகள். ஆப்பிள், செரி, அதை பற்றி விவரமாக அவர்கள் சொல்லுவார்கள். அன்பான சில முத்துக்களோடு கூட இன்றைக்கு உங்களுடைய பகுதியிலே நாங்கள் வந்திருக்கின்றோம். அதற்கு முன்பாக நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழுவின் பணிகளை குறித்த ஒரு சிறிய வீடியோ கிளிப் உங்களுக்கு நாங்கள் காட்ட விரும்புகின்றோம். ஒரு கிறிஸ்தவரோ ஆலயமோ இல்லாத மக்கள் உள்ள இடங்களில் சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. நமது மிஷனரிகள் அவர்களோடு தங்கி அவர்கள் மொழியை கற்று இயேசுவை அறிவித்தார்கள். கிராமம் கிராமமாக சென்று வாழ்வளிக்கும் சுவிசேஷத்தை கூறினார்கள். ஜார்க்கண்ட் மாநிலத்தில் ஒரு ஆங்கில வழி உயர்நிலைப் பள்ளியும் 13 ஆரம்ப பள்ளிகளும், குஜராத்தில் ஒரு ஆங்கில வழி மேல்நிலை பள்ளியும் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு உதவியுடன் நடத்தப்பட்டு வருகிறது. பள்ளி படிப்புக்கு பின் வேலை வாய்ப்பை உருவாக்க சமுதாய கல்லூரி ஒன்றை ஜார்க்கண்ட் மாநிலத்தில் நிறுவி தொழில் கல்வியையும் நாம் கற்றுக் கொடுத்து வருகின்றோம். नाम सिकंदर है. என்னுடைய பேர் சிக்கந்தர். मैं हिमाचल रोड से हूँ. நான் ஹிமாச்சல பகுதியிலே ரோடு கிராமத்தைச் சேர்ந்தவன். सभी को जय मसीह. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். मेरा नाम पंकज है என்னுடைய பேர் பங்கஜ் குமார். और मैं हिमाचल रामपुर से हूँ. நான் ஹிமாச்சலத்திலே ராம்பூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். सबको जय मसीह. मेरा नाम सूरज है. मैं हिमाचल प्रदेश के किन्नौर डिस्ट्रिक्ट से हूँ. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் சூரஜ் குமாரி. நான் கினோரி மாவட்டத்தைச் சேர்ந்தவன். सबको जय मसीह. मेरा नाम महिमा है और मैं सिरमौर डिस्ट्रिक्ट से हूँ. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் மஹிமா. நான் சிறுமோரிங்கிற மாவட்டத்தைச் சேர்ந்தவன். सबको जय मसीह की. मेरा नाम शारदा है. हम निर्मंड के रहने वाले हैं. எல்லோருக்கும் ஸ்தோத்திரம். என்னுடைய பேர் சாரதா. நான் நிர்மண்டு கிராமத்தைச் சேர்ந்தவன். ஹிமாச்சல பகுதியிலே 8 வருடமாக ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். இப்பொழுது சின்னதாக கலாச்சார நடனத்தை உங்கள் மத்தியில் நாங்கள் காண்பிக்க ஆசைப்படுகிறேன். அதற்கு பின்பாக சிறிய
दुनिया राजा सी नी नूरिंग दे हालेलुया ओ सन्ना ओ अंगिशु हालेलुया ओ सन्ना ओ अंगिशु सच क्यों प्रभु यीशु सच क्यों ऑनेस्ट यीशु सच क्यों बाजू दुनिया राजा यीशु सच क्यों प्रभु यीशु सच क्यों ऑनेस्ट यीशु सच क्यों बाजू दुनिया राजा हालेलुया ओ सन्ना ओ अंगिशु हालेलुया ओ सन्ना ओ अंगिशु கோயில்களிலும் சரி குடித்து வெறித்து ஆடிக்கொண்டிருப்பார்கள் இரவு முழுவதும். யார் யாரோடு ஆடுவாங்க என்ன ஒதுன்னு தெரியாது, இரவு முழுவதும் ஆடுவாங்க. இந்த மாதிரி ஆடிக்கொண்டிருந்த மக்கள் ஆண்டவருடைய நற்செய்தியை கேட்டு இன்று தேவனுடைய மகிமைக்காக தேவனுடைய பாடலை பாடி அமைத்து இன்றைய தினத்திலே ஆண்டவருக்காக ஆண்டவருடைய மகிமைக்காக ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது ஒரு சின்ன சாட்சி ஆண்டவர். उसके बाद परिवार के द्वारा भी विरोध हुआ और परिवार ने प्रार्थना करने के लिए और संगति में जाने के लिए मना करते थे. நான் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொண்ட பிறகு நான் ஆண்டவருக்குள்ளார இயேசு கிறிஸ்துவாக அதிகமாக வளரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் என்னுடைய குடும்பத்தில் நான் மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுனால அதிகமான எதிர்ப்பு என்னுடைய பெற்றோர் மூலமாகவும் எனக்கு அதிகமாக வந்தது. அந்த மாதிரி இந்த சூழ்நிலையில் அதிகமாக ஜெபித்த போது அவருடைய குடும்பத்தாரின் மனதை ஆண்டவர் மாற்றினார். சில பகுதியிலே 10 மொழிகள் பேசுகிற மக்கள் இருக்காங்கன்ட்டு, அதற்கும் இன்னும் கொஞ்சம் இன்டீரியராக போனீங்கன்னா 14 மொழிக்கும் மேற்பட்ட துணை மொழிகள் அங்கே இருக்குது. நான் சொன்ன மாதிரி எங்கு பார்த்தாலும் வெண்மையான பனிச்சூழ்ந்த மலைகள். அதே போல் அங்கே அதிகமான ஆப்பிள், செரி, பிளம் இது போன்ற உடலுக்கு ஆரோக்கியமான விலை உயர்ந்த பழங்களை அங்கே பார்க்க முடியும். இங்கே நம்ம பார்த்தோம்னா பலாப்பழம், தென்னை மரம்னு சொல்லிட்டு அநேக இங்கே நிறையமாக அங்கு விவசாயத்திற்கு என்று ஆப்பிளை அறிமுகப்படுத்தினவர் ஒரு மிஷினரி சாமுவேல் பென்ஸ்டோக்ங்கிறவர். அவர் வந்து இங்கே ஹிமாச்சல பகுதியில் வந்து ஆப்பிளை அறிமுகப்படுத்தும் போது அந்த மக்கள் அதை கொண்டு தங்களுடைய அன்றாட வேலைக்காக எல்லாவற்றையும் அவங்க இது வரைக்கும் முன்னேறி வருகிறார்கள். இங்கு இமாச்சல மாவட்டத்திலே 12 மாவட்டங்கள் உண்டு. இமாச்சல மாநிலத்திலே 12 மாவட்டங்கள் உண்டு. நீங்கள் ஹிமாச்சல பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 12 மாவட்டத்திலும் மொத்த மக்கள் தொகையே 80 லட்சம் மட்டுமே. மக்களில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய சதவீதம்னு பார்த்தீங்கன்னா 0.18%. கடந்த 30 வருடமாக ஊழியத்தின் காரியங்களை நடத்தி வருகிறார். அநேக மிஷினரிகள், அநேக சுதேசி ஊழியர்கள் அவங்களுடைய அர்ப்பணிப்பின் விளைவாக அங்கு இதுவரைக்கும் 8000க்கும் மேற்பட்ட ஆத்துமாக்கள் ஆண்டவரை அறிந்து கொண்டுள்ளனர். 8000க்கு புதிய ஏற்பாடு மட்டுமே. அவர்களுடைய மொழியிலே மொழிபெயர்ப்பு புதிய ஏற்பாடு மட்டுமே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. கினோரி மொழியிலும் பகாடி மொழி. அதே போல கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்கிற அண்ணன் தம்பி 5 பேராக இருக்கட்டும் 6 பேராக இருக்கட்டும் அந்த 5 பேருக்கும் 6 பேருக்கும் ஒரே பெண்ணை திருமணம் செய்து தருவாங்க. என்னன்னா அப்பா அம்மா சேர்ந்து வாழலை, பிரிஞ்சு போயிட்டாங்க. அங்கு சிறு வயதிலே கர்ப்பம் தரிக்கக்கூடிய நிறைய பெண் பிள்ளைகள் உண்டு. சிறு வயதிலே நீங்கள் போகிற ரோட்டில் எல்லா இடத்துலையும் கஞ்சா செடி இருக்கும். அங்கே மக்கள் சாதாரணமாக கஞ்சா செடியை பயன்படுத்துகிறாங்க. அதில் கொடுமையான விஷயம் என்னென்னா அப்பா அம்மா வந்து போகிற போக்கில் அந்த இலையை பறித்து கையில் தடவி அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த போதையை ஏற்றுவாங்க. ஸோ இதை பார்த்து அவர்களுடைய சிறு பிள்ளைகள், நான் பார்த்தது ஒரு சின்ன 5 வயசு பொண்ணு அவங்க அப்பா அது பண்ணாருன்னு பார்த்துட்டு அந்த பிள்ளையும் ஓடி போய் அந்த இலையை பறித்து அந்த பிள்ளையும் கையில் தேய்ச்சி ஸ்மெல் பண்ணுது.
ஸோ பார்க்குற இடம்லாம் கஞ்சா செடி. ஸோ மக்கள் பாவத்தில் அதிகமாக விழக்கூடிய காரியங்கள் அங்கே அநேகம் உண்டு. மக்கள் அங்கே யாத்திரைக்காக வருவாங்க, தன்னுடைய சமாதானத்தை சந்தோஷத்தை தேடி முக்தியை தேடி வருவாங்க. அநேக மக்கள் மலையிலேருந்து கீழே விழுந்து இறந்து போயிடுவாங்க. இது போன்ற கோடிக்கணக்கான மக்கள் அங்கே பாவத்தில் விழுறாங்க. ஸோ அதனாலே அந்த பகுதி மற்ற 6 மாதங்கள் கடும் குளிர், கடும் பனிப்பொழிவு இருக்காங்க. அதனாலேயே நாங்கள் ஊழியத்துக்கு போனாலும் கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும், கடுமையான ஊழியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுபோல தான் இன்னும் வரைக்கும் அங்கே மிஷினரிகள் இந்த கடுமையான குளிரில் நிறைய கிராமங்களை சந்திக்கிறாங்க. இதில் குறிப்பாக சொல்ல போனால் அங்கே டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்காது, அதாவது போக்குவரத்து வசதி இருக்காது. குளிர்காலங்களில் ரோடெல்லாம் உறைஞ்சிரும். அதனால் 8 மணிக்கு மேலே, அந்த 8 மணிக்கு மேலே என்ன நடக்குன்னா அங்கே ஃபுல்லாக காடுகளாக இருக்கிறதுனால ஆபத்தான விலங்குகள் சாதாரணமாக சுற்றும். நம்ம வீட்டுக்கு முன்னாடி தெருநாய்கள் சுற்றுது பார்த்தீங்களா, தெருநாய்க்கள் சுற்றுது பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு வெளியே போனாவே 1-2 பார்க்கலாம். அதே போல் தான் அங்கு இரவு நேரங்களில் 8 மணிக்கு மேலே நீங்கள் வீட்டை விட்டு வெளியே போனால் ஆபத்தான கரடி, சிறுத்தை, புலி, ஓநாய், நரின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஆபத்தான விலங்குகளை அதிகமாக அங்கே பார்க்கலாம். வீட்டுக்கு முன்னாடி சாதாரணமாகவே சுற்றும். நன்றி, வணக்கம்.